வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ரா ஃபியூச்சர்ஸ். இட்ஸ் மீ ஹரி ஹரன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ரீசெண்டாக வந்து பிசி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நேற்று அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் வந்து ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்னையிலேருந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். கிட்டத்தட்ட இதுக்காக வந்து 1 மந்த் கிட்ட வந்து டைம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இணைய விண்ணப்பம் அப்படிங்கிறது சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25/9/2025 அதாவது செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ கீழே வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3644 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2ஆம் நிலை காவலருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2833 வேக்கன்சிஸும், அப்புறம் வந்து ஜெயில் வார்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 180 வேக்கன்சிஸும், ஃபயர் மேனுக்கு வந்து 631 வேக்கன்சிஸும் வந்து இருக்குது. கீழே வந்து டீட்டெயில்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த பெர்சன்டேஜ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ மெயினான விஷயம் வந்து இங்கே தான் இருக்குது. அதாவது நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்துட்டு இருந்தது தான். அந்த ஏஜ் வந்து 31 கிட்ட வந்து இருக்குமா இல்லையா, ஏன்னா அது வந்து கோவிட் பீரியடில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸே வரல. ஸோ அதனால் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து அக்செப்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஓசியை பொறுத்த வரைக்கும் 2025 7ஆவது மாதம் அன்னைக்கு 18 வயசு நிறைந்தவராக இருக்கணும். 26 வயசு வந்து நிறைவு பெறாதவராக இருக்கணும். அதாவது 1999 இது வந்து யாருக்கு அப்படின்னா ஓப்பன் கேஸ்ட் ஓசியில் வருவாங்களா அவங்க. அப்புறம் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி அவங்க வந்து 2/7/1997 1/7/2007 பிறந்தவங்க. அதாவது கிட்டத்தட்ட 28 வயசு. ஆல்ரெடி வந்து 26 வயசு தான் இருந்துச்சு. இந்த +2 இயர்ஸ் அப்படிங்கிறது இந்த கோவிட் பீரியடில் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சிக்கு. அப்புறம் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அவங்களுக்கு வந்து 18 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் இருந்தது. அந்த +2 இயர்ஸ் 31 ஏஜ். ஸோ அது இப்போவும் கவர் வந்து ஆகுது. இது வந்து 1994 2/7 வந்து பிறந்திருக்கணும். அப்புறம் 1/7/2007 பிறந்திருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ இதே தான் வந்து அப்படியே ஃபாலோ வந்து யாருக்கு பண்ணுறாங்க அப்படின்னா தேர்ட் ஜெண்டருக்கு, அதாவது 3ஆம் பாலினத்தவர்களுக்கும் இதே தான் ஃபாலோ வந்து பண்ணுறாங்க. அதேமாதிரி வந்து ஆதரவற்ற விதவை விடோஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து 1988 அப்படிங்கிறத வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு 37 ஏஜ் வரைக்கும் வந்து அலவுட் வந்து இருக்குது. ஸோ அதே தான் வந்து நமக்கு வந்து ரிட்டையர்டு ஆர்மி ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து 1978 இதுக்குள்ளே வந்து பிறந்திருந்திருக்கலாம். ஸோ அந்த வருஷத்தில் வந்து பிறந்திருந்திருக்கலாம். 2007 வந்து இருக்கணும் மேக்ஸிமம். வந்து அதெல்லாம் வந்து கவர் பண்ண மாட்டாங்க. இந்த ஏஜ் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ கீழே வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓசிக்கு 31% இந்த வேக்கன்சிஸில். ஸோ அப்புறம் வந்து பிசிக்கு 26.5%, பிசிஎம்முக்கு 3.5%, அப்புறம் வந்து எம்பிசி, டிஎன்சிக்கு 20%, எஸ்சிக்கு வந்து 15%, எஸ்சிஏக்கு 3%, எஸ்டிக்கு வந்து 1%. இதெல்லாம் வந்து காமனாக இருக்கிறது தான். ஸோ கீழே வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலாம், இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டுக்காக வந்து நான் தனியாக வீடியோஸ் வந்து பண்ணுறேன். ஏன்னா அது வந்து நிறைய பேத்துக்கு வந்து கன்ஃபியூஸாக வந்துருக்கும். அதேமாதிரி வந்து தமிழ் வழியில் படித்தவங்களுக்குலாம் எப்போவுமே வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. 20% வந்து தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு தான் வந்து மெயினாக ரோல் வந்து பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் 10th வரைக்கும் படிச்சிருக்கீங்க, இதை தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள பிஎஸ்டி வாங்கினா போதும். இல்லை நான் வந்து யூஜி +2 இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், இதனுடைய சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இங்கே வரைக்கும் போய் நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கி அப்லோட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து அதுக்கு வந்து அக்செப்டட் வந்து ஆக முடியும். ஓகேவா? அந்த நிலைக்கு. ஸோ கீழே வேறு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா. மெயினான விஷயம் வந்து இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறது வந்து 80 கொஸ்டின் வந்து இருக்கும். இது வந்து நமக்கு மார்க்கில் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதில் வந்து நம்ம வந்து எலிஜிபிலிட்டி ஆனால் மட்டும்தான் நமக்கு முதன்மை தேர்வில் உள்ள பேப்பரை வேல்யூட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 70 மார்க்குக்கு வந்து 70 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து நமக்கு ஃபிசிக்கல்ஸ் ஆல்ரெடி 15 மார்க் இருந்துச்சு. அப்புறம் அதை வந்து அப்டேட் வந்து பண்ணாங்க. இப்போ 24 மார்க்குக்கு வந்து ஃபிசிக்கல் வந்துருக்கு. இதை வந்து நல்லா ஃபோக்கஸ் வந்து பண்ணணும். ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் வந்து 8 மார்க்கு 3 இருக்கும். 3லேயும் வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து 8 மார்க்கு. ஒரு ஸ்டார் வாங்கினீங்க அப்படின்னா 4 மார்க்கு, 2 ஸ்டார் வாங்கினீங்கன்னா 8 மார்க்கு,
ஸோ இதை வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணுங்கள். ஃபிசிக்கல் வந்து இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ரோல் பண்ணுது. அப்புறம் ஸ்பெஷல் சர்டிஃபிகேட், இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க நான் வந்து என்சிசி சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கேன், என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கேன், ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கேன். இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கிடணும். எது ஹையஸ்ட் வேல்யூவோ அதை தான் எடுப்பாங்க. எல்லா சர்டிஃபிகேட்டும் சேர்த்து மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சர்டிஃபிகேட் மார்க் தான் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து 2 மார்க் மட்டும்தான் அக்செப்ட் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ கீழே வந்து நமக்கு தேவையான சிலபஸ் ஃபுல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து மெயினான விஷயம், இந்த ஹைட்டு பிரச்சனை நிறைய பேத்துக்கு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் இந்த இருக்குது பாருங்கள். இப்போ ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த அந்த 0.12 வந்து கன்ஃபியூஸ் வந்து ஆகும். ஸோ அதுதான் இதில் வந்து தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து 169.6 இருக்கோம் அப்படின்னா, நாங்கள் எடுத்துக்கிற வேல்யூ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 169.5 தான் எடுத்துப்போம், அதுக்கு மேலே உள்ளதை எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறது தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 169.7 அப்படின்னா நாங்கள் 169.5 தான் எடுத்துப்போம் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. இதே இது வந்து 169.8 அளவு இருந்தால் நாங்கள் 170 எடுத்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நியர்பை வேல்யூ அப்படிங்கிறது தான் கன்சிடர் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஹைட் அப்படிங்கிறது இந்த 0.1 0.2 வந்து வேரியேஷன் அழகு அப்படின்னா நீங்கள் ரீஅப்பீல் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் வந்து உண்டு. உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்து இருக்குது, நான் இந்த வேல்யூக்குள்ளே வந்து நான் எனக்கு 170 தான் வேணும், நான் 178 இருக்கேன், ஆனால் அவங்க கன்சிடர் பண்ணதே எனக்கு வந்து 169.7 இல்லைன்னா 169.6 எடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் ரீஅப்பீல் வந்து பண்ணலாம். எனக்கு கான்ஃபிடென்ட் வந்து நான் 169.8 இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரீஅப்பீல் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா ரிஜெக்ட் பண்ணோன்னே எல்லாருமே அந்த ஃபார்மாலிட்டிஸை ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் வந்து ஆர்குமெண்ட் பண்ணி அந்த இதை வந்து வாங்குவாங்க. அது வந்து நீங்கள் வந்து ஒரு வேளை டேரக்ட் எஸ்பிஸ் அவங்களாம் வந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த ப்ராசஸ்க்கு வந்து ரீஅப்பீல் ப்ராசஸ்க்கு வந்து கூப்பிட்டு போவாங்க. இது வந்து மேஜராகவே நடக்கும். நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் க்ரௌடு இருக்கிறதுனால அதை வந்து எடுக்க மாட்டாங்க. சில பேருக்கு இவங்க கூப்பிட்டு வந்தாங்கன்னா கூட கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து ரீஅப்பீல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. அப்புறம் வந்து மெடிக்கல் இதில் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஸோ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நான் அதுக்கான செப்பரேட் வீடியோ வந்து போடுறேன். ஏன்னா வந்து இது பிடிஎஃப்பில் பார்த்து சொல்கிறதுக்கு நான் உங்களுக்கு நேச்சராகவே கிரவுண்டில் போய்ட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து நான் சொல்லிடுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பிசி நோட்டிஃபிகேஷனுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இப்போலேருந்து நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன், இதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் இன்னும் நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் வந்து பண்ண முடியும். இது நல்லா ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு எப்போவுமே நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போவே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அப்ளை பண்ணுறதுக்கே 1 மந்த் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு டூரேஷன் கிடைக்கும். ஸோ இப்போவே இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஈஸியாக எக்ஸாமை கிராக் பண்ணிடலாம், ஜாப் வாங்கிடலாம். ஸோ ஃபிசிக்கலுக்காக நம்ம வந்து கோச்சிங் வந்து கொடுக்குறோம். ஸோ அது வந்து பெய்ட் பண்ணி, ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்கள், அதில் ஃபுல் டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு வேறு டீட்டெயில்ஸை நான் பின்னாடி வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணிடுங்க. நிறைய பேத்துக்கு இன்ன வரைக்கும் இந்த நாலேஜ் வந்து இல்லை, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க நாலேஜுக்கு ஏற்ற வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், டாடா, பை பாய். நான் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.